ஞாபகார்த்தமா உங்களுக்கு ஏதாவது செஞ்சாதான் மனசு நிம்மதியா இருக்கு. நீங்க மறக்க கூடாது. என்ன தப்பா நினைக்காதீங்க. அதுவும் அந்த கடையில காந்தி பொம்மை இருக்கு, வாங்கி தரீங்களா? ஓ, வாங்கி தரேங்க. வாங்க வாங்க. என்ன வேணும் சார்? தம்பி, இந்த காந்தி பொம்மை என்னதுல? 25 ரூபாய் ஆகுதுங்க சார். பேக் பண்ணி கொடு. இவரு இருக்கா சார்? ஆமாப்பா, கொடு. என்ன பண்ணிக்கிறேன்? ஒண்ணுங்க சார், அவன் தான் சார் கொலகார ஆனந்த். ஆனந்தா? சரி சரி இருக்கட்டும். இந்த மருந்து சாப்பிடு. எனக்கு வேணாம். இப்ப சாப்பிட போறே இல்லையா? முத்தையா, உங்களுக்கு குழந்தைகளோடவே பழக தெரியல. கொடுங்க, நான் குடிக்கிறேன். தள்ளிருங்க. தாலு குடியப்பா. நீ தங்கமான பையன் அல்ல. நீ இந்த மருந்தை சாப்பிட்டீன்னா உடம்பு குணமாயிரும். அப்புறம் உன்னை கல்கத்தா, பாம்பே, டெல்லி எல்லா ஊருக்கும் பிளைன்ல கூட்டிப்பாங்க. சாப்பிட்றாஜா? ஏன் சிரிக்கிற? உன் தலையில 2 கொம்பு வச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். சிரிப்பு வந்தது, சிரிச்சுட்டேன். என்ன மிஸ்டர் ஜம்பு, என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிக்கலாமே? உள்ள பேசுங்க. ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு பாலனுடைய பிறந்த நாள். அதுக்கு காந்திஜியினுடைய பொம்மையை பரிசு கொடுக்கிறதாக ஆனந்த் சொல்லியிருக்கான். இவ்வளவு பாலுவே சொல்லியிருக்கான். அப்படியா? கண்டிப்பா ஆனந்திக்க வருவான். ரொம்ப நாளா அவன் எங்களை ஏமாத்திட்டு தெரியறான். அதனால மஃப்டியில மறைஞ்சிருந்து பிடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம். இப்போ நாங்க இங்கேயே மறைஞ்சிருக்கோம். வாட் யூ சே? ஆஹா, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். நோ மென்ஷன். நீ கேட்ட மகாத்மா உண்மை. மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர்.
பாத்தியாக்கா மாஸ்டர் சொன்னபடி வந்துட்டாரு. அவரு யாருக்கும் பயப்பட மாட்டாரு. ஏன் பால் சாப்பிடல? அக்கா சொன்னபடிதான் கேட்கணும்னு உங்களுக்கு சொன்னேன். உனக்கு ஏன் மகாத்மா சிலையை வாங்கி தர சம்மதிச்சேன் தெரியுமா? நீயும் அவரை போல அடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு தியாகசீலனா திகழணுங்கிறதுக்கா என் ஆசையை நிறைவேற்று பாலு, என் ஆசையை நிறைவேற்று. சீக்கிரமா போயிடுங்க பாலு, நான் சொன்ன ஞாபகம் இருக்கட்டும். மாஸ்டர் மாஸ்டர் ஐஜிஎஸ் ஆபீஸா? இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் பேசுறேன். எஸ் எஸ் ட்ரில்மாஸ் ஆனந்த் இங்க தப்பிச்சிட்டான். கருப்பு கோட் ஃபெல்ட் ஹேட் போட்டிருந்தான். எஸ் எஸ் கருப்பு கோட் ஃபெல்ட் ஹேட் யார் போட்டிருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கருப்பு கோட் ஃபெல்ட் ஹேட். எஸ் எஸ் கேரி ஆன் கேரி ஆன். நான் கூப்பிட அவசரமா போறேன். ஏன் என்ன பிடிச்சி இருக்கிறீங்க? நான் அவசரமா போறேன். என்னையே பிடிச்சி ஆனந்த் உன்ன போலதான் கருப்பு கோட்டு கருப்பு போட்டு திரியிறான். அதனால பிடிச்சுங்களா? ஆமா. நான் நான் போறேன். கருப்பு கோட்டு போடக்கூடாது. என்னடா
சூர்யா சூர்யா. ஆமா சார், இதான் சார் எங்க வீடு. போய் தண்ணி கொண்டு வாப்பா. அம்மா இவர்தான் எங்க ட்ரில் மாஸ்டர். சார் இவர்தான் எங்க அம்மா. உள்ள வாங்க. ரொம்ப நன்றிமா. ஐயா, நன்றி செலுத்த வேண்டியவங்க நாங்க. உட்காருங்க ஐயா, உட்காருங்க. எங்க குழந்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இவ்வளவு இளைய மனசு படைச்ச உங்களை போய் குத்தம் சாட்டதே இந்த உலகம். ஐயா, இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. நீங்க இங்கேயே இருக்கலாம் ஐயா. முன்பின் அறியாத என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்க்கும்போது மனது இனத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை ஏற்படுது. உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். சூர்யா, ஐயா உள்ள கூட்டிட்டு வாங்க சார். உள்ள போங்க, வாங்க உள்ள போங்க. நீங்க உள்ள வாங்க சார். இந்த கருப்பு ட்ரெஸ் நான் ரோட்ல போட்டுக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட படுற அவஸ்தை போதாதா? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஜெதை. வீட்டுல ஒரு ஜெதை வந்து எப்படி இருக்கு? மாயமா இருக்கே. வாங்க வாங்க. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம் ரகசியமா இருக்கணும். அந்த ட்ரில் மாஸ்டர் ஆனந்த் இருக்கார் பாருங்க, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருங்க. பெரிய கவர்னர் ஜெனரல் அவருக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் வச்சு கொடுக்கறதானே, ஒரு டீ பார்ட்டி கொடுக்கறதானே. கருப்பு சட்டை கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வீட்டுல ஜாலியா இருக்காரு. நான் ரோட்ல போலீஸ் கிட்ட அவஸ்தைப்படுறேன். எங்க ஐயோ சத்தப்படாதீங்க, பக்கத்து அறையில தான் இருக்காரு. ரொம்ப நல்லவருங்க. நல்லவராவே இருக்கட்டும். ஆனா 12ல இருந்து 1 மணி வரைக்கும் நான் உண்மையை பேசித்தான் தீருவேன். இப்ப போலீஸுக்கு போன் பண்றேன். வேண்டாங்க வேண்டாங்க. பேசாம நான் சொல்றதை கேளு. இப்ப ஏதோ 12ல இருந்து 1 மணி வரைக்கும் உண்மை பேசுறதுனால வீட்டுல கொஞ்சம் சில்லற நடமாடுது. விரதத்தை கெடுத்துறாதே. நான் போன் பண்றேன். மணியை பாருங்கப்பா, 1:10 ஆயிடுச்சு. இனிமே நீங்க எவ்வளவு வேணாலும் போய் சொல்லாமே. 1:10 ஆயிடுச்சு. ஐயா, எனக்காக நீங்க யாரும் சொல்லப்பட வேண்டாம். நானே போயிடுறேன். இல்லைங்க வேணாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டைம். 1 மணிக்குள்ள நான் இது மாதிரி உண்மை பேசுறதா ஒரு விரதம் வச்சிருக்கேன். ஆனா 1:10 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல டைம். நீங்க என் பிள்ளை காப்பாத்துறவங்களாச்சே, படிக்க வைக்கிறவங்களாச்சே. இனிமே நீங்க கவலைப்படக்கூடாது. நான் உங்களை காப்பாத்துறேன். நான் உங்களோடய இருக்கிறேன். அடியே சமைச்சு போடலாண்டி. சாப்பிட்டா நம்ம வீட்டுல. வாங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா, ஐயா. जय सिक्यों। Come in. जय सिक्यों, जय सिक्यों। உன்னுடைய தங்கம் எல்லாம் எங்க? என்னிடம் தங்கம் எதுவும் இல்லை. எத்தனை தடவை உன்னிடம் சொல்வது? என்னிடம் இதோ நீங்கள் 6 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குற அத்தாட்சி. அத்தனையும் சவரனாகவே வாங்கியிருக்கீங்க. எங்கே அந்த தங்கம்? சொல் சீக்கிரம். என்னிடம் இல்லை, என் வீட்டிலும் இல்லை. எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? முத்தையா, என்ன
அப்பாவையும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. உள்ளத சொல்லுக்கா. அப்பா எங்க இருக்காரு? அப்பா தானே? அப்பா ஏதாவது வேலையா போயிருப்பாரு பாலு. போலீஸ்க்கு போன் பண்ணியே, அது ஏன்? போலீஸுக்கு தானே? நம்ம இன்ஸ்பெக்டர் தங்கி கமலா இல்ல, என்ன பாக்கணும்னு சொன்னாளா? அவளை நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லணும். சரி சரி, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காம பேச வேண்டியதை பேசிட்டு சீக்கிரமா வா. அப்பா நிலைமை தம்பிக்கு தெரிஞ்சா துடி துடிச்சு போவானே. ஜம்பு அப்பாவை மிரட்டினதை பார்த்தா ஒருவேளை அப்பா. கொஞ்ச நாளா நான் கண்ணை மூடினேன்னா போலீஸ்காரங்க தான் கண்ணுக்கு முன்னால் நிற்பாங்க. நேற்றுக்கு தான் நான் நிம்மதியா தூங்கினேன். ரொம்ப நன்றி. இப்ப நன்றி சொல்லாதீங்க. இந்த கொலை கேஸ்ல உங்களை மாட்டி விட்டாங்களே, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு பாடு எனக்கு நன்றி சொல்லுங்க. நான் சாதாரண ரேடியோ மெக்கானிக்கல்ல டிடெக்டிவ் நாவல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அந்த வேலையெல்லாம் செய்வேன். சும்மா பெருமை அடிச்சுக்காதீங்க. உங்க வேஷ்டியே உங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்பப்ப நான் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு பெரிய பட்டணத்துல அந்த கூட்டத்தை இவர் கண்டுபிடிக்க போறாராம். போடி போடி, நீ எது வேணாலும் என்ன கிண்டல் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆனா என் சம்சாரத்தால சில நன்மைகள் எனக்கு உண்டு. எப்படியாவது தினம் 1 மணி நேரம் நீங்க உண்மையை பேசுங்க, அப்ப எவ்வளவு நன்மை வருது பாருங்கன்னு சொன்னா அதுல இருந்து பேசிக்கிட்டு வந்தேன். திடீர்னு பக்கம் வந்தான். என்ன செஞ்சான், இந்த மாதிரி இடிச்ச வீட்டுல ஒரு மைக் வைக்கணும், அதுக்கு 2000 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தான். வீட்டுல மைக்கா? துப்பரி சுந்தர கொன்னவங்க அந்த வீட்டுக்காரங்க தான். அந்த வீடு எங்க இருக்கு? அந்த வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத. என்ன கூட்டின்னு போனா கண்ணை கட்டின்னு கூட்டின்னு போனா தெருவில் இருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உடனே நான் தோத்தருக்கு போகணும். அதுவும் மாற இடத்துல போகணும். இட்லி சாப்பிட்டு போலாமே. மன்னிச்சுங்க. அப்ப நான் வரேன். பல 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 ரகமா இருக்குது பூட்டு பூட்டு சாதிரி பேர். பல 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 ரகமா இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு. கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு, நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. பல 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 ரகமா இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு. கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு, நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. பூட்டு சாவி பேர். அடக்கமில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயிலே பூட்டு. அடக்கமில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயிலே பூட்டு. அடுத்தவர் பையில் இருப்பதை கையில் அள்ளி கொள்ளும் திருடருக்கு கையிலே பூட்டு. புத்தி கெட்டு சக்தி கெட்டு பொழப்பையெல்லாம் விட்டு விட்டு சுத்தி வரும் சோம்பேறிக்கு காலில பூட்டு. சுத்தி வரும் சோம்பேறிக்கு காலில பூட்டு. பல 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 ரகமா இருக்குது பூட்டு,
அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு. மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு. அங்கும் இல்லாமே இங்கும் இல்லாமே அலைஞ்சு வரும் மூடருக்கு மனசிலே பூட்டு. உறக்கங்கெட்டு வழக்கங்கெட்டு ஊரு வம்ப கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதுல பூட்டு. உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதுல பூட்டு. பல 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 ரகமா இருக்குது பூட்டு. பூட்டு சாதிருப்பேன். அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி. அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி. வறுமையினாலே வாழ்க்கை இல்லாமே வாடி போன வீட்டினையும் திறக்குது சாவி. தங்கமக்க உள்ளத்திலே அன்பு மிக்க எண்ணத்திலே தடை இருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி. தடை இருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி. பல 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 ரகமா இருக்குது பூட்டு. அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு காவிய போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. கூட்டம் சாதிருப்பேன் கூட்டம் சாதிருப்பேன் கூட்டு சாதிருப்பேன்.